அப்போஸ்தலர் 4 நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டங்கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டங்கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசிரியர்கள் மூப்பர்களும் தங்களுக்குள் சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் என்று கர்த்தாவே சொன்ன வார்த்தைகளின்படியாக கர்த்தாவே, புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்ற வார்த்தையின்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத அந்தகார கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். நீர் நீதியின் தேவன், ஒவ்வொருவரையும் நல்பாதையிலே வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு விரோதமாய் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரே உம்முடைய தாசனாகி தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே ராஜா.
ஆண்டவரே அப்பா, தாவீதுக்கு வாக்கு உரைத்ததின்படியாக கர்த்தாவே, இப்பொழுதும் கூட இந்த மாதிரியான சூழ்நிலைகள், அநேக போராட்டங்கள், பாடுகளும், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொல்லாத அந்தகார கிரியைகள், ஆண்டவரே முன்னோருடைய சாபக்கட்டுகள் எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். மன அழுத்தங்கள், மன பாரங்கள், கவலைகள் யாவையும் நீக்கி போடும் இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் நீதியின் தேவன் நல்பாதைகளை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலில் தேவரீர் கவனித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே அப்பா, எங்களையும் பரிசுத்தாவியினால் நிரப்பி ஆண்டவரே தைரியத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு முழு தைரியத்தை கர்த்தரே கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீரே எங்களை பலப்படுத்தும் நீதியின் வலகரத்தால் தாங்கும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலை வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தங்களுக்குரியவைகள் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்று சொன்ன வார்த்தையின்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் நீர். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து இம்மட்டும் போஷித்து வழி நடத்தினவர். இனிமேலும் நீர் எங்களுக்கு போஷித்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். நீதியின் வலகரத்தால் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தும். ஆண்டவரே அப்பா, நீர் ஜீவனுள்ள தேவன், ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று சொன்ன வார்த்தையின்படியாக எங்கள் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நிச்சயமாகவே என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறீர். பூரண கிருபையுள்ளவர்களாய் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்யும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும். அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.